ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவானந்தம். ஸோ நான் வந்து ஈரோட்ல இருந்து வரேன். நான் ஸ்டே பண்ணிக்கிறது சென்னை தான். ஸோ சென்னை வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு சென்னை வந்து. பட் இங்க வந்து இந்த தண்ணி செட் ஆகாம வந்து பால் பாட்டு அதிகமாக யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால் ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே போயிட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் வந்துட்டு இந்த அல்ட்ராபை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வந்து பார்த்தேன். So எனக்கு இந்த கிளினிக் எப்படி தெரியும்னா யூடியூபர் அர்ஜுன். ஸோ அவர் மூலமா தான் நான் இந்த கிளினிக் நான் வந்து பார்த்தேன். ஸோ இங்க வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்ரோச் டாக்டர் நல்லா பண்ணாங்க. லைக் எதனால எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அண்ட் தென் இந்த ஹேர் ஃபால் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ அவங்க எனக்கு கொடுத்த சஜஷன் என்னன்னா ஃப்ரண்ட் ஏரியா தான் எனக்கு ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆரம்பிச்சது. ஸோ அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணி ஆகணும். ஸோ பட் மீதி ஏரியா லைக் இந்த மாதிரி க்ரோன் ஏரியாலாம் வந்துட்டு ஜிஎஃப்சி பிஆர்பி அந்த மாதிரி பண்ணணும் சரி பண்ணிட்டா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே ஃபைன், நம்ம ஃப்ரண்ட் ஏரியா தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் தென் இது வந்து இன்னும் அதிகமாக உள்ள ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ணி வித்தின் அ மந்த் வந்து எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 days ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்க எல்லாருமே நினைப்பீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு பெயின் இருக்கும் தான், பட் வந்து ரொம்ப மினிமலா உங்களால வந்துட்டு ஏத்துக்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பெயின் இருக்கும். ரொம்ப தாங்கவே முடியாத பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஆஃப்டர் 2 days வந்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு கிளியரா என்ன நீங்க பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 months நீங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் கிளியரா சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் நீங்க வந்து ஹேர் க்ரோ ஆக நீங்க உங்களால விசிபிளா பார்க்க முடியும். ஸோ இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் 3 months வரைக்குமே ஷெட்டிங் ஃபேஸ் இருக்கும். அந்த ஷெட்டிங் ஃபேஸ்ல எல்லாரும் மாதிரி நானும் பயப்பட்டு தான் இருந்தேன். என்னடா வச்ச ஹேர்லாம் ஃபால் ஆகுது, இல்ல இவ்வளவு காசு போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். பட் அந்த 4th month அப்புறம் உங்களுக்கு அந்த growth உங்களுக்கு தெரியும், விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இப்ப எனக்கு வந்து 5th month 6th month ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்களே பாப்பீங்க ஓரளவுக்கு நல்லா growth இருக்கு. பட் ஸ்டில் இது இன்னும் அதிகமா க்ரோ ஆகும். 1 year ஆகிறதுக்குள்ள ஒரு நல்ல growth பார்க்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து பண்ணி 5 மாசம் ஆகுது கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன ட்ரீட்மெண்ட் வந்திருக்கீங்க? இப்போ ஜிஎஃப்சி 3rd செட்டிங்காக வந்திருக்கேன். ஸோ நடுவில் வந்து நீங்க மெடிசன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார்.